உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது. இது ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட வார்த்தைகள். எதெல்லாம் நமக்கு துயரம் தருகிறது? சில சமயங்களிலே போராட்டம், நோய், சிலருடைய மரணம், அல்லது யாராவது நமக்கு எதிராக தீங்கு செய்தால் உடல் மன வேதனைகள் எல்லாமே சில சமயங்களில் துயரத்தை தந்து விடுகிறது. ஆனால் இந்த துயரத்தை உற்று நோக்க ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அதனுடைய மறுபக்கம் இருக்கிறது மகிழ்ச்சி. குழந்தை பெறுகிற குழந்தையை பெற்றெடுக்கிற தாயினுடைய துன்பத்தையும் மகிழ்ச்சியும் இயேசு ஒப்பிடுகிறார். உண்மை பேசுவதனால், நேர்மையோடு இருப்பதனால், இயேசுவின் சீடராக இருப்பதனால் இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் வரலாம். எதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அதை தாண்டி மகிழ்வு இருக்கிறது என்று யோசனையில் அப்படியே பார்த்தோம்னா அதை புரிந்து கொள்ள முடியும். பரீட்சைக்கு படிக்கிறது சிலருக்கு கஷ்டம், ஆனால் வெற்றி பெறுகிற போது மகிழ்ச்சி. மன்னிக்க முடியாமல் மனம் குழம்பி கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது வெறுப்பு நிறைந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நாம் மன்னிக்க முடியும். அது கஷ்டம்தான், ஆனால் மன்னித்த பிற்பாடு வருகிற அந்த எளிய மனம், பாரமில்லா மனம், அது ஒரு மகிழ்ச்சி. இறப்பு கூட துயரமில்லை, இறைவனோடு வாழக்கூடிய ஒரு பேரை தருகிற மகிழ்ச்சி. இந்த கண்ணோட்டத்தில் எல்லாவற்றையும் யோசித்து பார்ப்போம். இயேசுனுடைய இந்த பாடம் நமக்கு புரியும், பலம் தரும். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.